இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 மக்களவைத் தேர்தலில் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டுடைய டீட்டெயிலாம் செக் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து புதிய ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, தேர்தலில் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு கேப்ஸ் லெட்டரில் கேஒய்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கேஒய்சி இசிஐன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஷோ ஆகும். அதன் பிறகு கேஒய்சின்னு சொல்லிட்டு நோ யுவர் கேண்டிடேட்னு இருக்கும். அது கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லிட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஆல் நாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே கேண்டிடேட்டோட நேம் சர்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாட்டமில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நாமினேஷன் பண்ணவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கண்டஸ்டிங் கேண்டிடேட் டீட்டெயில்ஸில் இருக்கும். அடுத்ததாக யாருடைய நாமினேஷன்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, யாருடைய நாமினேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். யாரெல்லாம் நாமினேஷன் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது நாமினேஷன் வித்ட்ராவல், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 பேர் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணால் ஆல் நாமினேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேஷ் மிஸ்ரான்னு ஒருத்தர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. அது பார்ட்டியுடைய நேம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அசம்பிளி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். கிரிமினல் கேஸ் அவர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ரெட் கலர் இருந்தால் கிரிமினல் கேஸ் ஏஜென்ட் ரெஜிஸ்டராக இருக்கும். அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மன்சூர் அலிகான் வந்து நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. பார்ட்டி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட், அதாவது சுயேட்சை நிற்கிறாரு. ஸ்டேட்டஸ் அப்ளைட். எந்த அசம்பிளின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தமிழ்நாடு. அவர் மேலே கிரிமினல் அட்டண்டன்ஸ் ஏஜ் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுவுமே கிடையாது, அதனால் நோன்னு சொல்லிவிட்டு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்கா, ரிஜெக்ட் ஆயிருக்கா, அதையும் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய தொகுதியில் யார் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா விவரங்களையும் வந்து இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ ஆகும். யாரெல்லாம் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க, யாருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, யாருடைய நாமினேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸும் வந்து வெளியிடுவாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம் புதிதாக லான்ச் பண்ண புதிய ஆப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஆப் பயன்படுத்தி உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.